Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் விஜய் பிரபாகர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லேடீஸ் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்டணும்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து ஆசையா இருக்கும். ஆனா வந்து எப்படி ஓட்றது அப்படிங்கற ஒரு கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது பிகினர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பேசிக்கா வந்து வண்டியை பத்தி அவங்க என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னென்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை டக்குனு ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து ஆசை இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்கூட்டி இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸல் இருந்தாலும் சரி, டிவிஎஸ் எக்ஸல் இல்லை டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அந்த மாதிரி ஹெவி டியூட்டியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வண்டி இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பழகிறதுக்கு. ஏன் அப்படின்னா இந்த வண்டியை விட அந்த வண்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்ககிட்ட இப்போதைக்கு அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் கிளாசிக் வந்து அவைலபிள் இருக்குது. டிவிஎஸ் ஜூபிட்டர் கிளாசிக் இதுதான் வந்து இப்போது லேடிஸ் வந்து எப்படி பழகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி வண்டியை பற்றி நம்ம என்னென்ன இருக்குது, அதில் வந்து என்னென்ன பட்டன்ஸ் என்னென்ன சுவிட்சஸ் இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றது தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய ஒய்ஃப் வந்து சரண்யா, அவங்க வந்து இப்போ வெல்கம் பண்ணலாம். இவங்க தான் வந்து இப்போதைக்கு வண்டியை பழகிறதுக்காக எங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து ஹாய் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு பிஃபோராக வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ அவங்கள்ட்டே வந்து கேட்கலாம். சொல்லுங்கள், வண்டியில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பட்டன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து கிளஸ்டர். இதில் வந்து நம்ம ஸ்பீடோமீட்டர் வந்து தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். தென் வந்துட்டு இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த டிஜிட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபியூயல். இந்த ஃபியூயல் வந்துட்டு நம்ம ரெட் கலரில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணிடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடாக இருக்கும். இப்போ எஃப் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும் பெட்ரோல். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதெல்லாம் வீடியோவில் ஏன்டா போட்டுட்ருக்கேன்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு கோடு இருக்கும். அந்த ரெட் கலர் கோடுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும். வந்துருச்சு அப்படின்னா எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து எங்கே வேணாலும் ஃபியூவல் இல்லாமல் நிற்கலாம். அதுக்காக வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. முன்னாடியே வந்து ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணிடணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடும்போது அந்த லைட் எரியும், ரைட் சைடு இண்டிகேட்டர் போடும்போது இது எரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கக்கூடிய இது வந்து இண்டிகேஷன் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்து காமிக்கும். செகண்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து நீங்கள் டிம் பிரைட்டில் போடும் பொழுது அந்த பிரைட்டில் இருக்கும்போது அந்த லைட் வந்து எரியும். சுவிட்சஸை பற்றி அடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சுவிட்சஸ் வந்து இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட், அப்புறம் இது வந்து ஹார்ன். மேலே இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து இது வந்து இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இண்டிகேட்டர். இங்கே இருக்கக்கூடிய சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிம் பிரைட் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து இப்படி மேலே தள்ளி விட்டிங்கன்னா பாஸ், அதாவது பிரைட்டாக எரியும். இப்படி நார்மலாக இருந்துச்சுன்னா டிம்மில் எரியும். இதை நீங்கள் அமுக்கி பிடிக்கும் பொழுது பாஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாஸ் லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பாஸ் லைட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு வண்டியை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறீங்க. ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகும்பொழுது ஆப்போசிட்டில் ஏதோ வண்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த பாஸ் லைட்டை போட்டுட்டு நம்ம ஸ்பீடாக போவோம். அதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு வந்து இடம் இல்லை, கொஞ்சம் வழி கொடுங்க அப்படின்றது கேட்குற மாதிரி. ஓகேங்களா, இது வந்து பேசிக்கான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வண்டியை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி வண்டியை வந்து தள்ளி பழகணும். அந்த இதை வந்து எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் ஹேண்ட்பேர், லெஃப்ட் சைடு ஹேண்ட்பேரில் ஒரு கையும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிலில் ஒரு கையும் வச்சுக்கணும். வச்சுட்டு வந்து நம்ம வண்டியை பேலன்ஸ் பண்ணி தள்ளி பழகணும்.
அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதை வந்து இப்படி எடுத்துட்டு அப்படியே ஈவனாக கிராஜுவலாக தள்ளி பழகுங்க. வெயிட் பேலன்சிங்காக தான் இது வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா ரைட் சைடில் வந்து நம்ம லோடை வந்து விட்டுறக்கூடாது. லெஃப்ட் சைட்லேயே வந்து நம்ம பிடிச்சி அப்படியே வந்து தள்ளி பழகிறதுக்காக. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு ஹேண்டை வந்து இந்த ஹேண்ட் பேர்லேயே வச்சு தள்ளி பழகணும். அதாவது ரைட் சைடில் வந்து நீங்கள் வண்டியை வந்து கீழே விட்டுறக்கூடாது. பேலன்ஸ் வந்து உங்களை நோக்கியே இருக்கணும். வண்டியோட பேலன்ஸு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைட்லேயே இருக்கிற மாதிரியான பேலன்சிங் வந்து பண்ணணும். இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணி தள்ளி பழகிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம வண்டியை வந்து அந்த ரோடோட கார்னர்லேருந்து இந்த ரோடோட கார்னரோட அளவு மட்டும் நம்ம கெஸ் பண்ணி அதுக்குள்ளே வண்டியை வந்து நம்ம திருப்பி பழகணும். கையில் தள்ளிகிட்டே ஃபஸ்ட்டு பழகுங்க. அதோட கெஸ்ஸிங் வந்து அப்போ தான் நம்மளுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிரைவிங்கில் வந்து திருப்ப முடியும். இப்போ வந்து அவங்க எப்படி திருப்புறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரோட்டோட கார்னர், ரொம்ப கார்னர் நம்ம போயிடக்கூடாது. நம்மளுக்கு வேண்டிய அளவு தூரத்தில் போயிட்டு அங்கே இருந்து இந்த அளவுக்கு வந்து ரோட்டுக்குள்ளேயே வந்து நம்ம திருப்பிடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பழகிக்கணும். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்டு வந்து எனேபிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து வண்டியை சாஞ்சாலும் ஸ்டாண்ட் இருக்கிறனால வண்டி கீழே விழுகாது. உங்கள் கால்லையும் வேறு எங்கேயுமே வந்து விழுகாது, அடிப்படாது. அதுக்காக வந்து ஸ்டாண்டை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டு வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் காலில் வந்து இடிக்காமல் காயமாகாமல் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. வண்டியை வந்து ரைட் சைட்லேயும் வந்து விட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து வண்டி ஓட்ட போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சைடு ஸ்டாண்டை வந்து எடுத்து விடணும். எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வந்து ஸ்லோவாக ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். இண்டிகேட்டர் இது ஆஃப் பண்ணு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம பிடிச்சிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஆன் ஆகும். அங்கேருந்து அந்த பக்கம் இருக்கிற பிரேக்கை பிடிச்சிட்டு நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஆன் ஆகும். இது வந்து ஒரு கிளட்ச் மாதிரி வந்து வேலை செய்யும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் பட்டனை வந்து அமுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டியை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக வந்து வண்டியை ரன் பண்ணணும். ஸ்லோவாக போங்க. அப்படியே பேலன்ஸ் பண்ணி பழகிட்டு நம்ம பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்து வந்து வண்டியை வந்து லைட்டாக மூவ் பண்ணி பழகணும். நீங்கள் பழகும்பொழுது தயவு செஞ்சு கூட சப்போர்ட்டுக்கு யாரோ ஒருத்தரை வந்து கூட வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வண்டியை வந்து திருப்புறதுக்கு செய்கிறதுக்கு கீழே விழுந்தாலும் அவங்கள பிடிக்கிறதுக்கு வந்து ஆட்கள் வேணும். இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக நீங்கள் ஓட்டி பழகிறது வந்து ஒரு வாரம் 10 நாளில் வந்து ஈஸியாக பழகிடலாம். ஆனால் வந்து டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். முழு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து இந்த வண்டியை வந்து நீங்கள் சீக்கிரம் ஓட்டி பழக முடியும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கு பக்கத்தில் வந்து ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நாப் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு ஸ்லோப்பில் நிற்கிது அப்படின்னா அந்த பிரேக் மட்டும் நம்ம பிடிச்சிட்டு இந்த நாப் அப்படியே அமுத்தி விட்டோம் அப்படின்னா அப்படியே லாக் ஆகி நின்றுக்கும். அப்போ வந்து பின்னாடி பிரேக் பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ வண்டி அப்படியே நம்ம நிறுத்தின இடத்துல அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இதை அமுத்தி விட்டிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு வந்து தேவைப்படாது. அந்த மலையில் வந்து நிறுத்துறது, இல்லை வந்து கடைகளில், இல்லை வீட்டோட வாசலில் வந்து இந்த மேட்டில் ஏற்றி நிறுத்தணும் அப்படின்னா இது வந்து ஒரு யூஸ் ஆகும். வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம். சரி, ரைட்டு போகலாம். இப்போ வந்து வண்டி ஓரளவுக்கு அவங்க ஓட்டி பழகிட்டாங்க. இப்போ வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. நல்லா பழகிட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு வாரம் தாங்க இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கும்.
டெய்லி நான் சொன்ன மாதிரி வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி அவங்க இப்போ வந்து நல்லா ஓட்டுறாங்க. நீங்களும் வந்து ரெகுலராக இந்த ப்ராக்டிஸ் வந்து முழு மனதாக பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டிடலாம். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வண்டி ஓட்டி பழகும் பொழுது வந்து ஆள் இல்லாத ரோட்டில் வந்து ஓட்டி பழகுங்க. ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஓட்டி பழகுனீங்க அப்படின்னா கொண்டு போய் யார் மேலேயாவது இடிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்களே இல்லாத இடத்துல வந்து நம்ம பழகணும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு போட்டிருக்காங்க ஒரு பெரிய இடத்துல. அங்கே தான் வந்து நாங்கள் ஓட்டி பழகிட்டு இருக்கேன் சரண்யாவுக்கு, என்னோடய ஒய்ஃபுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து எல்லா ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க, கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓட்ட சொல்லி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் வந்து அவங்க வந்து ஹஸ்பண்டையே அண்ணன் தம்பிகளே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கடைக்கு போகலாம் வரலாம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு. வந்து அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பார்த்துக்கங்க, நான் வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். அவங்க தான் வண்டி ஓடிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா பழகிட்டாங்க. நான் சும்மா நாத்திக்கு சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அதுக்காக தான் வந்து நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போய்க்கணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அதை வச்சு அவங்க ஓரளவுக்கு நல்லா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது அவங்க வண்டி எப்படி ஓட்டுறாங்கன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி எப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்லி கொடுத்ததை வச்சு ஓரளவுக்கு நல்லா ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெரிவிங்க. ரைட் சைடில் போகும், ரைட் போ. வந்து வண்டி நல்லா ஓட்டிகிட்டு இருக்காங்க. வண்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ போடணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறோம். இப்போ வந்து நிறையா ரவுண்ட் அடித்தாச்சு, நேராக எங்கள் வீட்டுக்கு தான். இனி அடுத்து வந்து அவங்க ஆள் இல்லாத ரோட்டில் ஓட்டி பழகிட்டாங்க. அடுத்து வந்து டிராஃபிக்கான ஏரியாவில் வந்து பழக்கிறதுக்கு தான் அடுத்த ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இவங்க வந்து அப்படியே அடுத்து வந்து டிராஃபிக்கான ஏரியாவில் வந்து ஓட்ட போகிறாங்க. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். எங்களோட சேஞ்சஸ்க்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா, மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. வந்து இப்போ எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். போகலாம் ஓட்டு எல்லா வண்டி வரதான் செய்யும். வண்டி வந்துகிட்டே இருக்கும், அதுதான் நம்ம ஓட்டி பழகணும். நம்ம போகிறதுக்காக வண்டியெல்லாம் வராமலாம் இருக்காது. ஓரமாக போயிட்டு நீ போ, நான் பார்த்துக்கிறேன். போ, பஸ் வருது, நீ பார்த்துக்க போ, அவ்வளோதான். போகலாம் போயிட்டே இரு. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டே இரு. டிராஃபிக் எதுவும் வந்துச்சுன்னா நான் கைட் பண்ணிக்கிறேன், சரியா? மெயின் ரோட்டில் அப்படியே வெற்றிகரமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோதாங்க, பழகிட்டிங்கன்னா தைரியமாக அப்படியே அடுத்தடுத்து நீங்களும் வந்து ஓட்டிடலாம். ஆளு மட்டும் க்ளோ பண்ணிக்கோ. அப்பப்போ ரைட் சைட் மிரர் பார்த்துக்கோ.
ஆள் யாராக வராங்களான்ட்டு. வண்டி வந்துச்சு அப்படின்னு லைட்டாக ஓரம் போய்க்கணும். சரியா? லெஃப்ட்லேயே போயிட்டே இரு. அப்பப்போ மிரர் பார்த்துக்கோ. பஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா லெஃப்ட்டில் அப்படியே ஸ்லோவாக ஓரமாக போ. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ. பாய்.